பேரு கோவிந்தனுங்க. எனக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான், பேரு ராஜி. ஒவ்வொரு அப்பனுக்கும் தான் பிள்ளைங்கள நல்லா படிச்சு பெரிய ஆளாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சேன், என் பையனை பெரிய ஆளாக்கணும்னு. இது தப்பா? இதே என் பையன், இது என்ன பெத்தவக என் அம்மா. பேரன்னா அவ்வளோ உசுறு. சாமி எந்திரிப்பா. ஏய் சாமி எந்திரிப்பா. எந்திரி, விண்டிடுச்சு பாரு. எந்திரிமா கண்ணு. ராசா, உன் அப்பா வயலுக்கு போயிட்டாருப்பா. ராத்திரி பூரா செல்ல நோண்டிக்கிட்டு இப்படி தூங்குறிய. கண்ணு எந்திரிப்பா, டீ வச்சு தரேன். எந்திரிடா செல்லம், எந்திரி எந்திரி. ஏந்திச்சு முகத்தை கழிட்டு வா போ. ஏய் எங்கடா போற? ஏய் உன்னதான்ப்பா, டீயை குடிச்சிட்டு போ. டேய் காபி வேணா, நான் வயலுக்கு போறேன். வெறும் வயித்தோட வயலுக்கு போகாதடா. நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் கோவிந்த மணி தானே நீ? வர மேலே போனோம், கீழே மறிக்க கூடாதுன்னா. பையன் படினா படிக்க மாட்டேங்கிறானே. எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துடுறான். எங்க இந்த காலத்து பசங்க எல்லாம் சொல் பச்சே கேக்குறதில்லப்பா. அண்ணே, நம்ம படுற கஷ்டம் நம்ம பையனுக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ. அங்க பாருங்கண்ணே, சொல்லி வாய முடியல, வந்துட்டான்ல. டேய் இங்க ஏன்டா வந்த? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. டேய் ஏன்டா என் உசுர வாங்குற? அங்க மோட்டர் தண்ணி வருது பாரு, அங்க போய் காலை கழுவிட்டு அப்படி ஓரமா உட்காரு. போடா போ. ஆமா மாதிரி போறான் பாருங்க. விடப்பா. டேய் வேகமா போடா. நல்லா இருக்கிறியா சுமதி? நல்லா இருக்கேன்க்கா. என்னக்கா இப்பதான் வரீங்களா? ஆமா ஆமா. சரிங்கக்கா. வீட்டுல ஆத்தா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற, வயலுக்கு வந்துதான் சாப்பிடுவோன்னு அடம் முடிக்கிற. இந்தா சாப்பிடு. ஏ கோவிந்தா, உங்க அக்கா மலர் வந்திருக்கு, வீட்டுக்கு வர சொன்னாங்க பாரு. கொஞ்சம் வேலை இருக்குப்பா, முடிச்சு நான் வந்துடுறேன். சொல்லுங்க. டேய் நீ சாப்பிட்டு கிளம்பு, அத்தை வந்திருக்கான். போய் பாத்துட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? இங்க சுத்திட்டு இருக்க கூடாது, புரியுதா? படிக்கிறேன்னு ஏமாத்திட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கேன்டா. சாப்பிடுறா. ஏண்டா ஒரு வாரமா குளிக்காம இருந்த, இப்ப குளிக்கிற, ட்ரெஸ் மாத்துற, தலைய சீவுற, என்னதான் உன் கதை? ஏய் வண்டியா? ஏ கோவிந்தா, உன் பையன் மோட்டர் கிளப்பிட்டான் பாரு. ஏன் தாத்தா நீ போட்டு கொடுக்கல? ஏன்டா என் உசுரை வாங்கிட்டு இருக்க? ஐயோ சும்மா தானே உனக்கு உட்கார சொன்னேன். ஏண்டா உனக்கு லீவ் விட்டா உன வீட்டுல சும்மா தானே உட்கார சொல்லியிருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? மோட்டர் போடும்போது கரண்ட் அடிச்சுன்னா உன்னை யாரும் அத்துக்கிட்டு போறது? உங்க ஆத்தாவுக்கு யாரு பதில் சொல்றது? ஏய் நில்றா. ஏய் இங்க இருக்க நீ எவ்வளவு சொல்ல கேட்க மாட்டியா? சொல்லிக்கிட்டே இருக்கல, வரான்னு சொன்ன கேக்குறியா நீ? ஏய் என்ன பண்ண சொல்ற? சரி பைய, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? ஃப்ரெண்டு வந்த மாமா. சரி. இப்போதான் சாப்பிட்டோம். அதான் சும்மா பார்த்துட்டு போலாம் வந்த மாமா. சரி மாப்பிள்ள. சரி மாமா. மோட்டரை போட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே போய் தான் ஆஃப் பண்ணணும். ஓகே போயிட்டு வரேன். ஓகேவா. ராஜி, படிக்கிறியாப்பா? படி படி. படிச்சாதான் படிப்பாங்கிற. ஏன்பா கூடவே வச்சிருக்கிய? உன் பிள்ளைக்கும் வேலையை சொல்லி கொடுத்தா என்னப்பா? இப்படி பிள்ளைய அடிச்சிட்டிய. அவன் ஆசை ஆசையா உன் பின்னாடியே வரான். இனிமே வயலுக்கு போகும்போதே அவனையும் கூட்டிட்டு போ, அவனும் கத்துக்கிட்டோம். ராஜி, கோவமா இருக்கியா? அப்ப அப்பா என்ன வேணும் பாரு. நல்லா இருக்குண்ணா. ரொம்ப ஒதுக்கிட்டா நீங்க அடிக்க. சரி வா, நிலத்துக்கு போவோம். வா போ, பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்க. என்ன ஐயா, என்ன நல்லா படிக்கணும் ராஜி. வாட்டர் போடும்போது இப்படி கை வச்செல்லாம் பார்க்கக்கூடாது. இப்படி தொட்டு பார்த்துட்டு இதை போடணும். சரியா? எனக்கு தெரியாம இங்க வந்து கையெல்லாம் வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த சிவப்பு பட்டன் அமுக்குனா ஆஃப் ஆயிடும். என்னண்ணே? டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு லைன் இருந்து கீழே தொங்குது. ஐயோ, தண்ணி வச்சியா? இல்லண்ணே, அதுக்குள்ள நின்று போச்சுண்ணே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. எனக்கு தான்ப்பா தண்ணி வச்சு பாதியிலே நின்று போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணே, அது கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்றதுக்கு பாருங்கண்ணே. இப்ப லைன் எடுத்து கீழே தொக்குது. ஐயோ கீழே இந்த பக்கம் வராம பாத்துங்க. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. என்ன மாப்பிள்ள, தண்ணி பாய்ச்சிட்டியா? பாய்ச்சிட்டேன் மாமா. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. நான் தான் என்ன தண்ணி பாய்ச்சல. கரண்ட் போயிடுச்சுன்னு எதுவும் குறை சொல்லாத மாமா. எனக்கு தண்ணி பாஞ்சிச்சு இன்னைக்கு. நாளைக்கு நடவு நட்டுருவோம். சரி மாப்பிள்ள. 2 நிலமும் ஒன்றா இருக்கு.
பாய வச்சுட்டு போயிடலாம். அப்படிலாம் சொல்லாத மாப்பிள்ள, ராத்திரிக்குள்ள பாய்ச்சிடுறேன். நீ கொஞ்சம் பொறுத்துக்க சரியா? மாமா நாளைக்கு நடவு நட்டதுக்கு அப்புறம் வை விட சொன்னா எப்படி விடுறது? நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் மாமா. நீனே பேசக்கூடாது மாப்பிள்ள, அப்புறம் மனசு கஷ்டமாயிடும். சரி அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பொறு மாப்பிள்ள பொறு. சரி பாப்போம். ஏ ராஜி, மணி 2 எப்பதான் சாப்பிட போற? பாட்டி அப்பாவுக்கு சுடு தண்ணி. என்னப்பா? எங்கம்மா பையனை இந்த காணோம்? பையனை காலையில இருந்தே ஆளே காணும் ஐயா. காலையில இருந்து நீங்களும் பாக்கலையா? அவன் சைக்கிளை கூட இங்க காணும்பா. இந்த கரண்ட் கம்பி வேற அங்கங்க அறுத்து நிறுத்துதான். எங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். சீக்கிரமா போயா. எங்கடா பார்த்த? அவன் கிணறு பக்கத்துல தான் இருக்கா. ஏய் ராஜே, ஏய் ராஜே, இங்க என்ன பண்ற? ஏ நீ என்ன தண்ணி பாய்ச்சினா? ஆமாப்பா. இல்ல எப்படா இங்க வந்த? விடிய எப்படா காத்தால வந்த? சைக்கிள்ல. ஏய் ராஜே, என் தங்கண்டா, என் ராசா, நல்ல வேலை செஞ்சடா. ராத்திரி எப்படா வந்த? நைட் 1 மணிக்கெல்லாம் வந்து. 1 மணிக்கே வந்துடா.